ஈஜிப்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சினாய் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பங்கர்களில் சேமிக்கப்பட்டு வருகிறது என்கிற தகவல்களை இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக இதுவரைக்கும் கெய்ரோவில் இருந்து எந்த விதமான அறிவிப்புகளும் வரல. கத்தார் மேல அட்டாக் பண்ணின மாதிரி ஈஜிப்ட் மேலேயும் ஒரு அட்டாக் நடக்குமாக இருந்தால் கத்தார் படி ராஜதந்திர ரீதியில் அணுகியதோ அதுபோன்று ஈஜிப்ட் அணுகுவதா அல்லது இராணுவ ரீதியிலான முயற்சிகளை செய்வதா என்பதை அந்த நேரத்தில் தீர்மானிப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள முடிகிற இந்த சந்தர்ப்பத்தில் திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அல்லாத ஐநாவினுடைய பொது சபையில் ஜெனரல் அசம்பிளியில் 10 நாடுகள் ஒரே நேரத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றோடு 715வது நாளாகவும் நடைபெற்று வரக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது இன்றைய நாளிலும் என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், தற்போது காசாவில் நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல் என்பது இஸ்ரேலுடைய 2ஆம் கட்ட இறுதி தாக்குதல் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் கட்ட தாக்குதல் என்பது கித்தியோன் வேர்கன்ஸ் 2 என்று சொல்லி அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த பெயரை பொறுத்தவரையில் கித்தியோன் வேர்கன்ஸ் 2 என்பது அவர்களுடைய ஊடகங்களில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படாத, குறிப்பாக அவர்களுடைய அஃபீஷியல் டாக்குமெண்ட்டுகளில் பயன்படுத்தப்படாத ஒரு பெயர், ஊடகங்கள் அவ்வப்போது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பெயராக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, கித்தியோன் 1ல தான் நிறைய அநியாயங்களை செய்திருக்கிறார்கள். எனவே கித்தியோன் 2 என்று பெயர் வைக்கும் போது மேலும் சிக்கல்களில் இஸ்ரேல் சிக்கிக்கொள்ளும் சர்வதேச அளவில் என்கிற காரணத்தினால்தான் அந்த பெயரை